ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான். வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக நார்த்தங்காயை பறித்து சமைக்க போகிறோம். இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம். நார்த்தங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை விடவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு பாடி ஹீட்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த நார்த்தங்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்திங்கன்னா பாடி ஹீட் வந்து குறையும். உங்களுக்கு வயிற்று புண்ணு அதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கனாலே சரியாக போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, அல்லது உங்களுக்கு தண்ணி அதிகமாக சில பேர் குடிச்சிட்ருப்பாங்க, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கவங்களாம் இந்த நார்த்தங்காயோட சாறை வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தண்ணி தாகம், வாமிட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், நல்ல பசியை உண்டாக்கும் இது. இப்போது ஒரு சின்ன துண்டு புளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சின்னதாக சேர்த்தா போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான உப்பு ஃபுல்லுமே இங்கே சேர்த்துட்டு தண்ணி அதை மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விடுறேன். அப்போ தான் புளி தண்ணி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், 4 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உங்களுக்கு கொத்தமல்லியோடைய அந்த ஸ்டெம்மை மட்டும் சேர்த்துக்கிறேன். அதோட அந்த காம்பு இருக்குல்ல, அதை மட்டும் வாசத்துக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால நல்லாவே வாசமாக இருக்கும் உங்களுக்கு ரசம். இப்போ புளியிலேருந்து புளி தண்ணி வந்து எடுக்கிறேன். 2 வாட்டிக்கு கிட்டத்தட்ட 2 டம்ளர் அளவுக்கு வந்து நான் புளி தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நல்லா உப்புலேருந்து எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் போல் நீங்கள் ஊற வச்சாலே போதும், நல்லா புளி தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டாலே போதும், ஏன்னா வந்து நார்த்தங்காயிலே வந்துட்டு உங்களுக்கு நல்ல புளிப்பாக இருக்கும். இப்போ அதில் ஒரு தக்காளி வந்து சேர்க்குறேன். நல்ல பழுத்த தக்காளியாக சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால காரம் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப புளிக்காது, கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம தட்டி வச்சுருக்கிறத வந்துட்டு சேர்க்குறேன். இப்போது இது வந்து 1-2 தட்டி எடுத்தாலே போதும், உங்களுக்கு கிட்டத்தட்ட கோர்ஸாக எடுத்தாலே போதும். இப்போ ஒரு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன், அதை வந்து கட் பண்ணி அதோட ஜூஸை வந்து இந்த பவுலில் நான் எடுத்துக்க போகிறேன். அதை அப்படியே போட்டு உங்களுக்கு ஜூஸ் எடுக்க முடியாது, அதனால் நான் லெமன் சைஸ்க்கு வெட்டி எல்லாத்தையும் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். கையிலே கூட ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இடையில இருக்க அந்த கொட்டை வந்து ஜூஸ்லேயே வரும்போது அந்த கொட்டையை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொட்டையோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொட்டையை மட்டும் நீக்கிட்டு இதோட சாறை எடுத்து இதை சேர்த்துக்க போகிறோம். ஒரு நார்த்தங்காய் ஃபுல்லுமே நான் எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய், இது காரமாக இருக்காது, காரம் இல்லாமல் தான் சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை வந்துட்டு சேர்க்குறேன். ஆல்ரெடி 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து புளி தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதோடு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மறுபடியும் சேர்க்குறேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரணும். உங்களுக்கு சாதாரணமாக ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதித்து வந்தாலே போதும் உங்களுக்கு. ஆனால் இதுக்கு லைட்டாக கொதித்ததும் இப்போ தான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நார்த்தங்காய் ஜூஸை வந்துட்டு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் அதோட காம்போடு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும், அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட எலுமிச்சம்பழம் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் நார்த்தங்காயோடைய அந்த ஜூஸ் வந்துட்டு. இது நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுருந்தாலே போதும், நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அடிக்கடி நார்த்தங்காய் சாப்பிட்டு வந்திங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும், பாடி ஹீட்டை வந்துட்டு குறைக்கும். நீங்களும் இந்த நார்த்தங்காய் ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.